எப்போ BMW வந்துருக்கு? இலங்கையில் எந்த ஊர்? நான் இலங்கையில் மத்திய மலைநாடு. மத்திய மலைநாடு. ட்ரக் அப்படின்னாலே அசோக் லேலாண்டு தான் தெரியும். நான் நினைப்பேன் அது ஒரு 10% நம்ம சொல்கிறேன். பைசா இருக்கவங்க வாங்க தானே செய்வாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மை கிச்சன். இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன சுற்றி ஒரே காராக இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஸோ இன்னைக்கு காரை பற்றின வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெண்மை கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இங்கே வந்து யுகாண்டாவில் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து எந்த டிரான்ஸ்போர்ட் அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே உள்ள யுகாண்டன்ஸ் வந்து என்ன மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, அப்போ நம்ம இந்தியன்ஸ்லாம் என்ன பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு செம்ம சூப்பரான ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கேன், வாங்க போகலாம் உள்ள. Can you open the gate? Thank you. நாங்க கார் வாங்க போறோம். என்ன கார் வாங்க போறோம்? இந்த பக்கம் கொஞ்சம் பாருங்க. இந்த பக்கம் எங்க கேட் எங்கெங்க இருக்கு? ஸோ ஆக்சுவலி நாங்கள் கார் வாங்க போகலை. இங்கே வர்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யுகாண்டன்ஸ் வந்து அதிகமாக இது பைக்கு, அதுக்கப்புறம் வந்து காரு, அப்புறம் வந்து இந்த ஹயாஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் கார் இருக்கும். ஸோ அந்த கார்லாம் எப்படி வாங்குறாங்க, உங்களுக்கு என்ன விலைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கார் பாண்டுக்கே நம்ம வந்து வந்திருக்கோம். கார்லாம் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். யார் அப்படின்னா வாங்க நீங்களே வந்து பார்க்கலாம். வணக்கம் அண்ணன். உள்ள கொஞ்சம் டார்க்காக இருக்கு. வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் ஹசன். ஹசன், நீங்கள் எந்த ஊர் அண்ணா? நான் வந்து ஸ்ரீலங்காவில். ஓகே, ஸ்ரீலங்கா தெரியும். ஆனால் இவங்க வந்து இலங்கையிலேருந்து வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷமா பிஸ்னஸ் பண்ணுறீங்க? நான் இப்போ 16 வருஷமா செஞ்சு கொண்டிருக்கிறோம். 16 வருஷம். சூப்பர். என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? என்னென்ன? கார் பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதோட இப்போ ஒரு 7 வருஷமா டிரான்ஸ்போர்ட்டும் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஓ, டிரான்ஸ்போர்ட்னா எந்த மாதிரி? இப்போ கார் வந்து இப்போ ரோட்டில் வர்றதுக்கு சரியான ரிஸ்க் இருக்குது தானே, அதை சுற்றி நாங்கள் கார் கேரியர் சர்வீஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஓ, அது எல்லாமே சூப்பர் சூப்பர்ண்ணா. ஓகே, கார் வந்து இங்கே உகாண்டாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற காரா இல்லை வெளிநாட்டில் இருந்து? நாங்கள் வந்து மெயினாக செய்கிறது வந்து ஜப்பான்ல இருந்து. ஏன்னா நமக்கு யுகாண்டாவில் வந்து மேனுஃபேக்சரிங் கிடையாது. செகண்ட் ஹேண்ட் ஜப்பான் யூஸ் பண்ண வெஹிக்கிள் தான் எடுத்துக்கொண்டு வரோம் நாங்கள். சரி சரி, ஓகேண்ணா. இப்போ கார்லாம் பார்க்கலாமா? நாங்கள் வந்து கார்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து என்ன மாதிரி கார்லாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக வந்து இப்போ இந்தியாவில் கிடைக்கிற எல்லா காருமே இங்கே இருக்குமானா, ஒரு சில அதிகமாக ஜப்பானில் யூஸ் பண்ணுற கார் தான் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. சரி வாங்க காரை பார்ப்போம். ஸோ இப்போ கார், இந்த கார் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கா இல்லை ஓப்பன் பண்ணலாமாண்ணா? உங்களுக்கு வேண்டிய கார் உங்களுக்கு ஓப்பன் பண்ணலும், எல்லாம் வந்து லாக் பண்ணி தான் வச்சிருக்கு. ஓ சரி சரி சரி, சேஃப்டி ரீசன். ஓ சரி, ஓகே. இது என்ன காருண்ணா? இது வந்து IST 2010 மாடல். ஓ, 2010 மாடல். இங்கே வந்து எப்படின்னா, நமக்கு வந்து யுகாண்டாவில் மேனுஃபேக்சரிங் இல்லாததுனால மேனுஃபேக்சர் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஜப்பான்லேருந்து தான் கார் எல்லாமே கொண்டு வராங்க. அதை ரீகண்டிஷனல் கார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா அங்கே பயன்படுத்திட்டு அங்கேயே ரீகண்டிஷன் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு இங்கே நமக்கு புது கார் மாதிரியே வரும். ஓகே. ஆனால் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது விலையெல்லாம் எப்படின்னு, எந்த கார் எவ்வளோ வரும்? இங்கேயோட விலைக்கு வந்து இது வந்து ஒரு 37 மில்லியன் வரும். 37 மில்லியன் அப்படின்னா இந்தியன் மதிப்பு வந்து 8 லட்சமா? 8 லட்சம். கரெக்டாக சொல்லிட்டேன். 8 லட்சம் வருது. ஸோ 8 லட்சத்துக்கு இது நம்ம ஊரில் இந்த கார் வாங்க முடியாது. ஸ்ரீலங்காலையும் எடுக்கல இந்த விலைக்கு இந்த வாகனம். ஸ்ரீலங்காலையும் வாங்க முடியாது, அதான் இந்தியாவிலையும் வாங்க முடியாது. ஓப்பன் பண்ணலாமா இந்த கார்? ஓகே. இல்லை, எந்த கீ வச்சிருக்கீங்க? ஓ, இது என்ன ஸ்விஃப்ட் மாதிரி? இது வந்து பிரீமியம் 2010 மாடல். ஓகே, இல்லை சூப்பராக இருக்குது, புது கார் மாதிரி அப்படியே இருக்குது. ஏன்னா அவங்களே எல்லாமே அங்கே பண்ணிடுவாங்க அப்படி தானே ஜப்பானில். இதுக்குன்னே தனி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கிளீனிங் எல்லாம் பண்ணியே எடுத்துகிட்டு வந்துடுவோம் நான் கார்களுக்கு. சரி சரி சரி. இந்த கார் நமக்காக ஸ்டார்ட் பண்ணி காமிக்க போகிறாங்க.
நீங்க இப்ப பேட்டரி எல்லாத்துக்குமே கழட்டி ஓ வச்சிருக்கீங்களா? பேட்டரி எல்லாம் கழட்டி வச்சு இப்போ ஏன்னு சொன்னா சிலது வந்து பேட்டரி ஸ்பாயில் ஆகி போயிடும், கெட்டு போயிடும். அதுலயே இருந்தா மற்ற இல்லாட்டி பேட்டரி அப்படியே இறங்கிடும் ஸ்டார்ட் பண்ணி படம் இல்லாட்டி. சரி சரி ஓகே ஓகே. சேஃப்டிக்காக வேண்டி எல்லாம் கழட்டி வச்சுக்கிறேன். ஓகே ஓகே அண்ணா. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓபன்ல தான் இருக்கு. பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஆட்டோமேட்டிக் தானே? ஓ இது ஆட்டோமேட்டிக் தான். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓட்டமா? ஓட்டலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு காலத்துல சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உனக்கு சொந்த கார் இருந்தாதான் ஓட்ட அலோவ் பண்ணுவேன். வந்து லேடிஸ் வந்து எல்லாருமே கார் ஓட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தகுந்தது மாதிரி கார் உண்டு. எவ்வளோதான் ஹில் ஸ்டேஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு சில கார்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி கார் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். மேனுவல் ரொம்ப ரேர் தானே. மேனுவல் சரியான பொருள் தான். மேனுவல் வந்து காரில் ஒன்றும் எங்களுக்கு விற்று பட்டுறது குறவு சரியாக. ஓ அவ்வளோவா விற்கணும். மற்ற இங்கே இயர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது தானே. இந்த காரெல்லாம் கொண்டு வரணும் 2010க்கு மேலே. அப்போ எல்லாம் கூடுதலாக வர்றது வந்து 2010க்கு மேலே எல்லாம் ஆட்டோமேட்டிக் தான் வரும். சாரி ஆட்டோமேட்டிக் தான் வரும். இந்த கார் எவ்வளோ விலை வருங்க? இது வந்து 55 மில்லியன் வரும். 55 மில்லியன் ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது. 55 உள்ள அந்த அளவுக்கு இருக்கு. சூப்பராக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க ஆட்டோமேட்டிக்கு. ஸோ அதனால் வந்து நமக்கு இது பார்க்க டிசைனாக சூப்பராக இருக்குது. சீட்டெல்லாம் செம்மையாக இருக்குது. புது காரு. ஆக்சுவலி வந்து ஜப்பானில் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே பயன்படுத்தின கார் தான். ரீகண்டிஷன் பண்ணிங்க. ஓகே நான் ஆஃப் பண்ணட்டுமா? நான் வந்து வீடியோவில் ஒரு தடவை சொன்னேன், நம்ம ஊர் காசுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு இங்கே வந்து கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கார் எப்படின்னா இங்கே யுகாண்டாவில் பயன்படுத்தின கார், யூஸ் பண்ண கார். அது வந்து ஒரு 10 மில்லியன் கூட வாங்கலாம். அந்த மாதிரி வரும். உங்ககிட்ட வர்றதெல்லாம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் எந்த? எனக்கிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்கு 30 மில்லியன். ஓ 30 மில்லியன். நம்ம ஊருக்கு வச்சாக்கா 6 லட்சம் ரூபாய். ஆனால் எனக்கு வந்து ஒரு கார் எனக்கு என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கார் மெயினாக பார்க்கணும் நினைச்சா மினி கூப்பர் இருக்கா? மினி கூப்பர் அது வந்து மார்க்கெட்ல போரே கொஞ்சம் குறவு. சுற்றி எக்ஸ்பென்சிவாக இருக்கு. எக்ஸ்பென்சிவ் இல்லை, ஆனால் மூவ் ஆகுற குறவு. அதனால நான் கொண்டு வரேன். ஓ அப்படியா? நாங்கள் நினச்சிட்டே வந்தோம். இங்கே இந்த மாதிரி கார் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன்ஸ் வந்து 2-3 பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பாகிஸ்தானிஸ் அதிகமாக பண்ணுறாங்க. அப்புறம் யுகாண்டன்ஸுமே வந்து நிறைய பேர் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வரும்போது பார்த்தோம் பென்ஸ், BMW எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இங்கே என்ன விலைன்னு வாங்க பார்க்கலாம். இந்த விட்ஸ் கார் வந்து இலங்கையில் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டேன். 90 லட்சம் வரும் அப்படின்னாங்க. 90 லட்சமா அப்படின்னு ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்தியன் மதிப்பு வந்து ஒரு 24 லட்சம் வருது. ஸோ நீங்கள் இருக்க நாட்டில் எல்லாம் இந்த கார் எவ்வளோவோ அதே மாதிரி அங்கே வந்து இங்கே மாதிரி செகண்ட் ஹேண்ட் கார் ஈஸியாக வாங்க முடியுமா, எவ்வளோ வரும் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுங்கள். இங்கே வர்றப்ப அந்த ட்ரக் எல்லாமே செகண்ட் ஹேண்ட் தான். இப்போ கார் மட்டும்தான் வந்து உங்களுக்கு 2010க்கு அப்புறம் உள்ள மாடல் வரணும். ஆனால் வந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாமே கொஞ்சம் பழைய ட்ரக்ஸு. ஏன்னா எல்லாராலையும் வந்து அவ்வளோ பைசா கொடுத்து வாங்க முடியாது. ஸோ முடியாதவங்க கூட ஓரளவுக்கு கொஞ்சம் பைசா கொடுத்து வாங்க முடியும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் விலையும் கம்மியாக இருக்கும். இப்போ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு 85 மில்லியன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 10 மில்லியன்னா 2 லட்சம் ரூபாய். அதை வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியது தான். எனக்கு இங்கே விட்ஸு, பேஷோ இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இங்கே பொறுத்த வரைக்கும் லேடிஸ்க்கு சில கார் இருக்குது. அது மாதிரி நம்ம ஊரில் உண்டா அப்படின்னு தெரியலை. அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேஷோ அந்த கார் வந்து உள்ள எப்படி இருக்குன்னா ரொம்ப தேங்க்யூ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நமக்கு உட்கார்றதுக்கு ஹைட்டு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. கார் வாங்கி தம்பிகிட்ட கேட்டு நான் ஏன் தம்பிக்கிட்ட கேட்கணும்? இங்கே இருந்தால் நீங்கள் இங்கே தான் வாங்கி தரணும். ஸோ உகாண்டாவில் இவங்க வாங்கி கொடுப்பாங்க, நான் வேணா ஊரில் நான் வாங்கிக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல. இதில் வந்து எல்லாமே ஜாப்பனீஸில் தான் எழுதியிருக்கோம்.
ஆனால் என் பையன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அப்படியே கூகுளில் வரும்ல, அது என்னது டிரான்ஸ்லேஷன், அதில் என்ன வருதோ அப்படியே காமிப்பான், அது இங்கிலீஷில் வந்துடும். சீட்டர் அது சொல்ல நான் மறந்துட்டேன்ல. இங்கே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது 5 சீட்டர் ப்ளஸ் 7 சீட்டர் அதிகமாக போகும். 7 சீட்டர்னா அது எனக்கு ஃபேமிலி பெரிய ஃபேமிலியாக Which part of Uganda? Kasese, I know Kasese. Yeah, I went to Kasese. You went to Kasese? Yeah, near Fort Portal. Yeah, sure. Fort Portal, and then I went Ooty Bridge also. Okay, Nearby Shango. But in the Kasese, I went one time the Elizabeth National Park. Yeah. Actually, after in India, Elizabeth, that's where. முன்னாடிலாம் கொஞ்சம் ஊர் சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது, அதை இப்போதான் தெரியும். ஓகே, தேங்க்யூ சார். Thank you too. Nice to meet you. ட்ரக் அப்படின்னாலே அசோக் லேலாண்டு தான் தெரியும். நான் நினைப்பேன் அது ஒரு கம்பெனி. இல்லை அது கம்பெனி நினைக்க மாட்டேன், அது யாரோ ஒருத்தவங்களோட இதில் ஸ்கூல் படிக்கும்போது எல்லா இதுலேயும் அசோக் லேலாண்டில் இருக்குது. அப்போ ஒருத்தவங்களே இவ்வளோ லாரி வச்சுருக்காங்களா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். எத்தனை பேர் அந்த மாதிரி நினச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் இங்கே வந்து தான் உண்மையை சொல்லணும்னா தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே இந்தியாவில் அசோக் லேலாண்டுன்னு ஒன்றுன்னா அது நான் நினச்சேன் யாரோ ஒருத்தவங்க பேர் போல் அவங்களோடது எல்லா லாரியும் எங்கே பார்த்தாலும் இந்த லாரி இருக்குது, இவ்வளோ இருக்குது அப்படின்னு சின்ன பிள்ளையில நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது அது ஒரு கம்பெனி அப்படின்ட்டு. அது மாதிரி இப்போ இங்கே கிடையாதானே, நம்ம ஊர் மஹேந்திரா அதெல்லாம். மஹேந்திரா, அசோக் லேலாண்ட், டாடா அவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க. ஓ, அவங்களோட ஓன் இதுலேயே இருக்காங்க. ஓகே ஓகே. அது செகண்ட் ஹேண்டில் வராது, பிராண்ட் நியூ. ஆமாம், இங்கே பிராண்ட் நியூலையுமே எல்லாமே காரு எல்லாமே உண்டு. ஆனால் அதிகமாக வாங்குறது வந்து இது ரீகண்டிஷன் பண்ணி வருது. மற்ற அந்த காரணம் என்னன்னு சொன்னால் விலை. இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இலங்கையில் எந்த ஊர்? நான் இலங்கையில் மத்திய மலைநாடு. மத்திய மலைநாடு. உங்களுக்கு கண்டி தெரியுமா? கண்டி தெரியும். கண்டி அடுத்த கம்பல் 10 கிலோமீட்டர்ஸ். யாராவது அங்கே இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நூரெலியா கட்டாயமாக தெரியுமா? என்னதுன்னா நூரெலியா. இன்னைக்கு கூட மெசேஜ் இதில் கமெண்ட்ல வந்தது அந்த பேர். ஓகே, ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஊரு கிட்ட தான். அப்படியா? ஃபேமஸ். வாங்க BMW எங்களுக்கு ட்ரக்கெல்லாம் வேண்டாம். ஆனால் யாராவது வேண்டாலும் இருக்கீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ணனோட நம்பர் நாங்கள் இதில் வந்து கொடுக்குறோம். வெண்மைக்கு சென்று பேர் சொல்லிட்டு இருந்தா அண்ணன் டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம். டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்களா? ஓ, கட்டாயமாக டிஸ்கவுண்ட். நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரணும். சரியா யூஆர்ஐக்கு முன்னாடி. ஓ சரி சரி. ஆமாம், யூஆர்ஐ பில்டிங் அந்த இருக்குது. யூஆர்ஐ அப்படின்னா நம்ம ஊரில் வந்து இன்கம் டேக்ஸ் கம்பெனி. அதான் இன்கம் டேக்ஸ் கம்பெனி கிடையாது, வருமான வரித்துறை. சாரி, வருமான வரித்துறை தான் இங்கே யூஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. BMW உட்காந்து ஓட்ட போகிறேன். இது என்ன விலைன்னா? இது வந்து 80 மில்லியன் போகும். ஓ, 80 மில்லியன். ஆமாம், சூப்பர். நம்ம ஊர் காசுக்கு 18 லட்சம் ரூபாய்க்கு BMW வாங்க முடியுமா உங்களால? மாடல்னா இது வந்து 2010. 2010. ஓகே. நம்ம ஊர்ல எல்லாம் எந்த இயர் வரும்? ரீசன்ட் இயர் தான் வரும். ஸோ இதனால 18 லட்சம்ங்கிறது கம்மி தானே? ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணுறேன். யுகாண்டாவில் உங்கள்கிட்ட ஒரு 18 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா BMW வாங்கிடலாம். ஸோ எப்படி இருக்கு? சீட்டெல்லாம் செமையாக இருக்குது. இது வந்து 5 சீட்டர் தான், 7 சீட்டர் கிடையாது. அந்த பக்கம் ஓப்பன் பண்ணுங்க. கிடையாது, அப்படிதானே? இந்த ரிமோட் தான் நீங்கள் ஆன் பண்ணுங்க. அங்கே தான் இங்கே ஸ்விட்ச். அப்படி அந்த இருக்கு. ஸ்டார்ட் பிரேக் அமுக்கி. பிரேக் இது அமுக்கணுமா? அமுத்துங்க. ஸ்டார்ட் பண்ணவா? எதுவும் ஆயிடாது. நாங்கள் ஆன் பண்ணலான்னு பார்த்தோம். நான் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ கார் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? உள்ள அப்படியே கொஞ்சம் காமி. ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் தான், அப்படி தானே? எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். ஸோ இங்கே வந்து நம்ம எல்லா காருக்கும் இந்த பக்கம் ஆன் பண்ணுவோம், இந்த காருக்கு இங்கே ஆன் பண்ணுறோம். இது வந்து 5 சீட்டர் தான்.
அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஜப்பான்ல யூஸ் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு அது புது காரு அதான் ஃபுல்லாவே எல்லாமே சரி பண்ணி தான் இங்க வரும். அதனால வந்து இந்த கார் நம்ம இங்க வாங்கும்போது அந்த அளவுக்கு ரிப்பேர் ஆகாது. இதே இங்க யூஸ் பண்ண காரை வாங்கும்போது தான் கொஞ்சம் நமக்கு ரிப்பேர்லாம் வந்தா. நம்ம எப்போ BMW வந்துடும்? எல்லா காரும் ஒரே கார் ஓட்டியாச்சு. ஸோ இங்கே வந்து BMW இருக்கு, அடுத்து பென்ஸ் இருக்கு. பென்ஸ் தான் அது. பென்ஸ் எல்லாம் நம்ம ஊர்ல என்ன விலை அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் வந்து 2010 மாடல். இந்த பென்ஸும் 2010 எல்லாமே 2010. நான் இங்க வந்து அதிகமா பென்ஸ் பார்த்திருக்கேன். நிறைய உண்டு, நிறைய பென்ஸ் இருக்கு. அது குட்டி பென்ஸ் உண்டுல, அது ரொம்ப பழைய மாடலோ, சின்னதா இருக்கும். புது மாடல் தான் வருது, இப்ப புதுசு தான் வருது. நம்ம ஊரில் இப்போ கார்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் இஎம்ஐயில் வாங்குவாங்க. இப்போ இங்கே இவங்க கிட்ட ப்ரைவேட்டாக கார் வாங்கினாலும் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா லோன்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே வந்து மேக்ஸிமம் இந்த ட்ரக்கு இந்த மாதிரி வாங்குறவங்கலாம் வந்து கொஞ்சம் கிராமத்துலேருந்து வந்து இங்கே ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து உடனே அவ்வளோ பைசாவையும் கொடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்குமே வந்து இவங்க லோனில் கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் மாதிரி பஸ்ஸும் சரி ட்ரெயினும் சரி பேசஞ்சருக்கு அந்த அளவுக்கு கிடையாது. இங்கே உள்ள எலக்ட்ரிக் பஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இப்போ நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் அதில் போவாங்கன்னா ரொம்ப ரேர் தான். இங்கே உள்ள பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு நம்ம இந்தியன்ஸ் பயன்படுத்துறது வந்து ஒன்லி இந்த போடா தான் பயன்படுத்துவாங்க. அது இல்லாமல் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தான் வந்து கார் வாங்குவாங்க இங்கே. இப்போ நம்ம ஊரில் கார் எல்லாமே வந்து மேக்ஸிமம் பிராண்ட் நியூ தான். இங்கே வந்து எல்லாமே கிடைக்குது, பிராண்ட் நியூவும் கிடைக்குது, இந்த மாதிரி செகண்ட் ஹேண்டும் கிடைக்கும். அப்புறம் இங்கே வந்து யூஸ் பண்ணிவிட்டு கார் விற்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம இங்கே வந்து ஈஸியாக வாங்கலாம். இப்போ இந்தியாவில் இது என்ன விலையாக இருக்கும்? $1 லட்சம். $1 லட்சம். அப்போ என்னால் கன்வெர்ட் பண்ண முடியல. இந்தியன் மணியில் 50 லட்சத்துக்கு மேலே வருங்க. 20, ஆமாம், ஒரு 70 லட்சம் வருது வருது கணக்கு. அப்படிதாங்க இவங்க கூட சேர்ந்து 100,000 200,000 அப்படின்னா இந்தியன்ல வந்து சொல்லுவாங்க, என்ன 1 லட்சம் சொல்லாம 100,000 சொல்றீங்க அப்படின்பாங்க. நீங்க ஸ்ரீலங்காலையும் அப்படிதானா? 1 லட்சம் 2 லட்சம் தான். இது வந்து 340 மில்லியன். அப்போ $1 லட்சம். $360 மில்லியன் குறை சொல்றேன். யாராவது குறைச்சி வந்து கேட்பாங்க, அப்புறம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களா? ஓகே, இதுல வந்து 360 மில்லியன். அதுல ஒரு 10% நம்ம கிடைக்கும். நம்ம ஒரு காசுக்கு சொல்றேன், பைசா இருக்கவங்க வாங்க தானே செய்வாங்க. 80 லட்சம் ரூபாய் கிட்ட வருது நம்ம ஒரு காசுக்கு. நம்ம ஊர்ல இந்த கார் என்ன ராஃபோரா? நல்ல பெரிய காரா இருக்கு. ராஃபோர்லயோ 2012. ஆக்சுவலி முன்னாடி வந்து ராஃபோர் இருந்ததுல 2012. ராஃபோர் வந்து நல்லா இருக்கும்ல, ஹில்லில் போகிறதுக்கெல்லாம், இந்த டூர் போகும்போதெல்லாம் ராஃபோர் நல்லா இருக்கும். இது எவ்வளவு வரும்? இது வந்து 75 மில்லியன். 75 மில்லியன் அப்படின்னா 75 மில்லியன்னா சிரிக்கிறாங்க. 15 லட்ச ரூபா. 30 லட்சம் ரூபா. 15 லட்ச ரூபாடாமா? 15 லட்சம் ரூபா. 14 லட்ச ரூபா. இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய அமௌண்டா கஷ்டமா இருக்கு. ஸோ 15 லட்சம் ராஃபோர். நம்ம ஊர்ல ராஃபோர் இருக்கான்னு தெரியல. இருக்கு. எனக்கு ராஃபோர் நல்லா பிடிக்கும். ஏன்னா ராஃபோர் வந்து எங்களுக்கு இந்த ஹில்லுக்கெல்லாம் போகும்போது சூப்பரா இருக்கும். அந்த ஜீப் மாதிரி ஹைட்ல பேக் சைடு ராஃபோர். ரொம்ப நாளாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, இங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. நானும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஆனால் திரும்ப அந்த கொஸ்டின் கேட்பாங்க. அதனால தான் சரி பிளான் பண்ணோம், சரி இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம இந்தியன்ஸ் அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க. அது இல்லாமல் போடா சொந்தமாக பைக் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா போடான்னு வாடகை பைக் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா
கம்பெனியில் வந்து சில கம்பெனிஸில் வந்து மேக்ஸிமம் வந்து கார் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம டிரான்ஸ்போர்ட் அப்படின்னாலும் இங்கே வந்து நமக்கு அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் கார்ஸுமே சொந்தமாக வாங்கி வச்சுக்குவாங்க. நம்ம ஊரில் வந்து அந்தளவுக்கு நம்மளால் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க முடியாது. நம்ம தெரிஞ்ச இடத்துலையோ ஒரு பயன்படுத்தின இடத்துலையோ அப்படி தான் வாங்க முடியும். இங்கே வந்து அது ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க. அது நம்ம இப்போ செகண்ட் ஹேண்ட் கார்னே சொல்ல முடியாத அந்த அளவுக்கு இருக்கும் கார் எல்லாமே. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் போடுறேன். அதே மாதிரி பிராண்ட் நியூ வாங்க மாட்டாங்களன்னா கண்டிப்பாக பிராண்ட் நியூவும் வாங்குவாங்க. இதுதான் ஆனால் அதிகமாக வாங்குவாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி கார்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் கலர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்தியா அளவுக்கெல்லாம் வந்து இங்கே வந்து அந்த அளவுக்கு கலரிங் எந்த அளவுக்கு வரும்னு சொல்ல முடியாது அப்படின்னாங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் கலர் மாற்ற மாட்டாங்களாம். எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எங்களுக்காக டைம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் எங்கள் கூடவே இருந்து, ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு பெரிய காரை பற்றி ரொம்ப தெரியாது. ஆனால் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. நாங்கள் மெயினாக இது சொல்ல வந்ததே இக்காண்டாவில் வந்து வர்றவங்க எல்லாமே நாங்கள் ஒரு தடவை சொல்லியிருக்கோம் கார் வந்து ஈஸியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்காக தான். ஸோ நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு கார் வாங்கணுன்னா அண்ணனை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க நம்பர் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி யுகாண்டாவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, பாய். நம்ம இலங்கை சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க முன்னாடி, இங்கே வந்து நம்ம இலங்கை நண்பர்கள் இருக்காங்களா அப்படின்னு. அப்புறம் இந்த அண்ணாட்ட கேட்டோம். அந்த வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆகாமல் கொஞ்சம் இஷ்யூ ஆகிட்டு. ஆனால் அவங்க சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து இருக்காங்க அப்படின்னா, அதிகம் பேர் இல்லை, கொஞ்சம் பேர் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம காரில் நிறைய கார்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த கார் வந்து இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நக்காவாவில் தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி பேர் வந்து மல்டி ஆட்டோ இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் யூஸ்டு ஜாப்பனீஸ் வெஹிக்கல்ஸ். ஸோ நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா லொக்கேஷன் எல்லாமே நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் இமெயில் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, நீங்கள் அவங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். யுகாண்டாவில் இருக்கீங்க, நீங்கள் கார் வாங்கணும் அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எங்கள் பாப்பா முழிச்சாச்சு. ஹாய் சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ஹாய். நாங்கள் 2 பேரும் ப்ளூவில் வந்திருக்கோம் இன்னைக்கு. நீங்களாம் சண்டை, எல்லோ கலர் சண்டை. ஓகே பாய். பாய் சொல்லு. பாய்.